ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். ஹாலிடே வந்தா விறுவிறுப்பான சுற்றுகள், சுறுசுறுப்பான போட்டியாளர்கள் எல்லாம் கலந்த நிகழ்ச்சி தான் உங்கள் எங்கள் அட்டகாசம். எத்தனையோ பிரபலங்கள் கலந்துட்டு இருக்கிற நம்ம அட்டகாசத்துக்கு சின்னத்திரை பிரபலங்கள் வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ், லெட்ஸ் வெல்கம் ரேவதி, பிரியா, ஸ்ரீனி, லிஜேஷ். வெல்கம் டு அட்டகாசம். ரேவதி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார், தேங்க் யூ. அதாவது டெலிவிஷன்ல எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்க எல்லாம் 4 பேர் ஆங்கர்ஸா நல்ல பிரபலமா இருக்கீங்க. சார் அட்டகாசம் நிகழ்ச்சிக்கு நீங்க அட்டகாசமா என்ட்ரி வேற சூப்பரா இருந்தது. சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பிரியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார். ஸ்ரீனி, சூப்பர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இதோ எப்படி இருக்கேன். லிஜேஷ் சார், ரொம்ப எப்படி போயிட்டு இருக்கு? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்ன பார்த்தது? ஆமா, உங்களுக்கு சந்தோஷம், உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம் இல்ல. பெரிய சந்தோஷம். உண்மையாக அட்டகாசத்துல உங்களெல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேம் ஷோ பத்தி உங்களுக்கு தெரியும், 4 சுற்று இருக்கும். முதல் சுற்று வந்து ஓபன் பண்ணா தனித்தனியா கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி, ஒவ்வொரு கேள்வி 20,000 ரூபாய் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ காசு காமாட்சி கம் வித் கேஷ் 20 lakhs. தனித்தனியா நீங்க வந்து 5 லட்சம் வெல்லலாம். ஃபர்ஸ்ட் சுற்றுலயே 1 lakh, செகண்ட் தேர்ட்ல 2 lakhs, ஃபோர்த் ரவுண்ட் 2 lakhs. ஸோ 2 2 4 + 1 5 லட்சம் வெல்லலாம். கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. அந்த கேஷ் எடுத்துன்னு போயிட்டு நல்ல ஏழைகளுக்கு. சார் 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 நிறைய விஷயம் இருக்கு சார். இல்ல, நானா இருந்தா அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். முதல்ல நாங்களே ஏழை தான் சார் இருக்கோம். நீங்க நாங்க பணக்கார ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அட்டகாசத்துல முதல் ரவுண்டு ஓபன் பண்ணா தனித்தனியா கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள், ஒவ்வொரு கேள்வி 20,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கும். ரெடியா இருக்கீங்க இல்லையா? ரெடி சார். ரேவதி, உங்களுக்கான கதை இதோ. ஓபன் பண்ணா ஹீரோ வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞரா வராரு. படத்துல தன் சிநேகிதியின் திருமணத்தில் ஹீரோயினை மீட் பண்ண இருவரும் காதலிக்கின்றனர். 2 பேருக்குமே அங்க லவ் ஆயிப்போச்சு. இந்த நிலையில் ஒரு பொண்ணை 4 பேர் கால் டாக்ஸியில ஏற்றி, கால் டாக்ஸி டிரைவரான ஹீரோவின் அப்பா ஷாக் ஆயிட்டு ஒரு பொண்ணு வந்து ஏதோ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போறதாக அவருக்கு டவுட் வந்தது. வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. வண்டிக்குள்ள அனைவரும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, அவரு உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு பொய் சொல்லி அவர்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாரு. நான் மகான் அல்ல. ஆனா டைட்டில் சொன்னது காசு கிடையாது, பாராட்டுகள். எல்லாம் பாராட்டுனாங்க பாருங்க, பாத்தீங்களா? இப்போ 5 கேள்வி உங்களுக்கு. முதல் கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? பெயர், அவர் பேர் என்ன? டைமா? இரண்டாவது கேள்வி, இந்த படத்துல ஹீரோயின் யார்? காஜல் அகர்வால். காஜல் அகர்வால், ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இந்த படத்தின் டைரக்டருக்கு இது எத்தனாவது படம்? தெரியல. ரெண்டாவது படம். ரெண்டாவது படம். ரெண்டாவது படம், ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, ஹீரோயின் தந்தையாக நடித்த நடிகர் யார்? ஜெயபிரகாஷ். எஸ், ரைட் ஆன்சர், ஜெயபிரகாஷ். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் பாடலாசிரியர் யார்? தெரியல சார். டைம் அப். ரேவதி, எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க படம்? நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு சின்சியரா உண்மை ஒத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க வாங்குறோம். வாவ். வாவா வாங்குறாங்க. ஏன்னா பாருங்க, அவங்க மனசு பாருங்க. ஃபுல்லா கேக்கல சார். 20,000 எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கங்க. இல்ல, படம் பார்க்காமலே 3 கேள்விக்கு டாட்டான பதில் சொல்லிருக்கீங்க.
60,000 உங்க 5 lakhsல நீங்க வந்து 60,000 வின் பண்ணிருக்கீங்க இப்போ. 3 கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி. அது புது சார். படம் மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா 10 கேள்வி ஆன்சர். ஆமா 10 கேள்வி ஆன்சர் பண்ணிருப்பேன். 10 எல்லாம் கேட்க 5 தான். 1 லட்சம். அது क्वेश्चनே 5 தான்ப்பா. நீங்க அதிகமா போறீங்க. 1 லட்சத்துக்கு நான் எங்க போறேன்? இந்த போட்டி லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. சோ நீங்க விட்டு கொடுத்த அந்த 40,000 ரூபாய் எங்களுக்கு மிச்சம். சோ 1 lakhக்கு விளையாடி 60,000 வின் பண்ணிருக்கீங்க ரேவதி. கங்க்ராச்சுலேஷன். காமாட்சி give 60,000 to ரேவதி. நீ கொஞ்சம் எடுத்து ரெண்டு கொடுங்களேன். நல்ல மாட்டாங்க. பிரியா, எஸ் சார். இப்போ டிவி ஆங்கர்னா நிறைய சினிமா பத்தியும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜாக்கி பண்ணும்போது நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கணும் இல்லையா? ஓகே. So, நிறைய படம் பாப்பீங்களா? ஓரளவுக்கு பாப்பேன் சார். ஓரளவுக்குன்னா ஃபர்ஸ்ட் சீன் இல்ல ஃபுல் படம் ஃபுல் படம் பாப்பேன் போனா. சரி, பிடிச்சா பிடிச்சா 4-5 வாட்டி பாப்பேன். காசு நீங்க ஓன் மணி செலவு பண்ணிட்டு நீங்க இது சார் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு அதுதான் Treat அந்த சொந்த மாதிரி. காசுல படம் பார்க்கிறது கிடையாது. என்னைக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. தனியா போக முடியாது ஆஹா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம. ஸோ 1 lakh வெல்ல போறீங்க. கதை கரெக்டா கேளுங்க. ஓகே. பிரியா ரெடியா? எஸ் சார். ஓபன் பண்ணா. எந்த நேரமும் தன் சித்தப்பாவோடு சேர்ந்து குடிபோதையில இருப்பாரு நம்ம ஹீரோ படத்துல. அவனை அவனது முறைப்பெண் தீவிரமாக காதலிக்கிறான். காரணம் ஹீரோ தான் 8 வயதில் அவளது உயிரை காப்பாற்றியவன். 8 வயதுல. ஆனால் ஹீரோ ஹீரோயினா காதலை ஏத்துக்காம ஜாலியா திரிவாரு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி. ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயின் மீது காதல் வருது. அந்த அம்மா முயற்சி பண்ண அவருக்கு காதல் வருது. இந்த காதலை ஹீரோயின் அப்பா எதிர்க்க ஹீரோ ஹீரோயின் ஊரை விட்டு வெளியே ஏறுகின்றனர். சொல்லுங்க. பருத்தி வீரன். பருத்தி வீரன் ரைட்டா? Come on. வா, great. ஸ்கூல்ல இது வந்து ஒரு அல்வா குடுக்குற மாதிரி சார். ஈஸியா இருக்கு. சோ இந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி 1 lakh வெல்லலாம். முதல் கேள்வி, இந்த படத்துக்காக தேசிய விருது பெற்ற நடிகை யார்? பிரியாமணி. பிரியமணி. இரண்டாவது கேள்வி, ஹீரோ சித்தப்பாவின் கேரக்டர் பேர் என்ன படத்துல? செவ்வாழை. செவ்வாழை ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் கேமராமேன் பேர் என்ன? தாய்மார். நான்காவது கேள்வி, ஹீரோயின் கேரக்டர் பேர் என்ன படத்துல? முத்தழகு. முத்தழகு ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார்? யுவன் சங்கர் ராஜா. ரைட் ஆன்சர். என்ன பிரியா, பாஸ்டா நீங்க சொன்னா நாங்க கட்டுப்படியே ஆகாது. இது சித்தப்பாவுடைய பேர் மாதிரியே இருந்துச்சு சார். கொஸ்டின்ஸ் எல்லாம் செவ்வாழைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரியே இருந்துச்சு சார். கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இல்ல சார், அப்படியே ஒரு क्वेश्चन மிஸ் பண்ணிட்டேன் சார். அது அங்க பாருங்க. 20,000 போச்சு. அதாவது ஏதோ நடத்துறாங்க, காமாட்சி கிட்ட ஏதாவது காசு கொடுக்குறாங்க எண்ணமே இல்லை. எல்லாத்தையும் 4 கொஸ்டின்ஸ்க்கு டாட்டா நீ பதில் சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் முதல் ரவுண்ட்லயே 80,000. காமாட்சி give 80,000. ஸ்ரீனி ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். 1 lakh 80 60 1 lakh ட்ரை பண்ணுவோம். வரது வரட்டும். இல்லனா ஒரு 20 வரலன்னா ஒரு ஒரு 20 ஒரு 40 50 எதுவா இருந்தாலும் ஓகே சார். 50 வராது. வராதா? ஒன்னு 40 20 40 இல்ல 20. 1 lakh ட்ரை பண்ணுவோம் சார். ஒரு 20 எடுறா நைட்டாவது யூஸ் ஆகும். அப்படியா? ஆமா. 90 எடுத்தாதான் 90 யூஸ் ஆகும். தப்பா சொல்லக்கூடாது. இல்ல தாராளமான மனசு தான். கதை கேளுங்க. ஓகே சார். ஓபன் பண்ணா. ஹீரோ ஒரு ஃபேக்டரியில கூலி தொழிலாளியாக வேலை செய்யறாரு. ஒரு பணக்காரன் வீட்டுல அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிற ஒரு கும்பல் ஹீரோவை பணக்காரனாக நடிக்க வைக்கிறார். கூலி தொழிலாளி பணக்காரன் என 2 வேடத்தில் வரும் ஹீரோவை கண்டு ஹீரோயின் குழப்பம் அடைகிறாள். இந்த நிலையில் ஹீரோ பணக்கார வீட்டில் பைத்தியமாக இருக்கும் தன் அம்மாவை கண்டுபிடிக்க இதன் மூலமா ஹீரோ தான் அத்தனை சொத்துகளுக்கும் உண்மையான வாரிசு என்கிற உண்மை தெரிய வருது. சதிகார கும்பல் ஹீரோவை அழிக்க முயற்சி பண்றாங்க. இறுதியில் சொல்லுங்க. அண்ணாமலை சார். இல்ல வேலை. அம்மா பால் விக்கிறேன்னு சொல்றேன். இறுதியில் ஹீரோ சதிகார கும்பலின் சதியை முறியடிக்கிறார். உழைப்பாளி சார். உழைப்பாளி. அவர் உழைப்பாளி. நாமளும் உழைப்பாளி இல்லையா? கரெக்ட். என்ன தப்பா சொல்லிட்டு கரெக்ட். ஓகே, சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த உழைப்பாளி படம் ரைட் ஆன்சர். கரெக்டா சொன்னீங்க. இது வெறும் பாராட்டு தான். இப்பதான் கேள்விகள். முதல் கேள்வி, படத்தின் கதாநாயகியாக நடித்தவர் யார்? ரோஜா. ரோஜா ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, படத்துல வக்கீலாக வருபவர் யார்? விசு சார். விசு ரைட் ஆன்சர். படத்தின் மூன்றாவது கேள்வி, படத்தின் டைரக்டர் யார்?
வாசு சார் கரெக்டா? முழு பேர் பி வாசு சார். எஸ். நான்காவது கேள்வி, ஹீரோயின் அம்மாவாக நடித்தவர் யார்? டைம் அப். ஐந்தாவது கேள்வி, படத்துல ஹீரோயின் அக்காவாக நடித்தவர் யார்? கீர்த்தி. டைம் அப். சோ 3 கேள்வி கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. நான்காவது கேள்வி வந்து ஹீரோயின் அம்மாவாக நடித்தவங்க வந்து சுஜாதா அவர்கள். ஐந்தாவது கேள்விக்கு பதில் அக்காவாக நடித்த நடிகை வந்து ஸ்ரீ வித்யா அவர்கள். சோ 3 கேள்விகளுக்கு பதில்கள் கரெக்டா சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 60,000. ஸ்ரீனி காமாட்சி give cash 60,000 முதல் சுற்றிலேயே வின் பண்ணிருக்கீங்க ஸ்ரீனி. 1 லட்சத்துக்கு விளையாடி 60,000 உங்களுக்கு, 40,000 எங்களுக்கு இந்த சுற்றுல. லிஜீஷ் சார் ரெடி. ரெடியா இருக்கீங்களா? ஓபன் பண்ணா ஹீரோ காலேஜ் ஸ்டூடெண்டா வராரு படத்துல. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணணும் என்ற எண்ணம் அவர் மனசுக்குள்ளா இருக்கும். அந்த ஹீரோ கண்ணில் படுறாங்க ஹீரோயின். அவங்க வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, ப்ரொஃபஸர். ஆனாலும் ஹீரோ மாறு வேடம் எல்லாம் போட்டு ஹீரோயின் மனதில் இடம் பிடித்து விடுகிறார். அந்த நிலையில ஹீரோ தன்னை விட இளையவன் தெரிஞ்ச ஹீரோயின் ஹீரோவை வெறுக்கிறார். வல்லவன். அதாவது ஒவ்வொரு கதை நம்ம சொல்லும் போது ஒரு டர்னிங் பாயிண்ட், ஏதாவது நம்ம சொல்லும் போதே கதை தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டைட்டில் புரிஞ்சிடும். ஸோ லிஜீஷ் சார், நீங்களும் வல்லவர் தான். 1 லேக்ல எவ்வளவு எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு பாக்குறோம். அப்ப எத்துங்க சார். முதல் கேள்வி, ஓகே. படத்துல ஹீரோ பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது காதலியாக வருபவர் யார்? அந்த நடிகை. பள்ளிக்கூடத்துல ரொம்ப காதலியா வரது சந்தியா. ஆனா வந்து அவர் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணது ரீமா சந்தி. ரெண்டுத்துல ஏதாவது வச்சுங்க சார். இப்போ இது என்ன பண்ண? இதுக்கு சந்தியா. ஆ? ஆமான்னு நினைக்கிறேன். அப்ப வில்லியா இருந்தா அது ரீமா சந்தி. எது ஆன்சரா வச்சுங்க சார். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. ஆனா 20,000 கொடுத்துருங்க. டைம் அப். போச்சா? 20,000 டைம் அப். அப்படின்னு சார். அப்புறம் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி, ஸ்கூல் ஃப்ரெண்டாக வரும் கதாநாயகி யார்? சந்தியா. ஆ? சந்தியா சார். சந்தியா, ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? பிரியன். ரைட் ஆன்சர், பிரியா. நான்காவது கேள்வி, எம்மாடி ஆத்தாடி என்ற பாடலை எழுதியவர் யார்? டியா சார். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் யார்? சிலம்பரசன். ரைட் ஆன்சர், சிலம்பரசன். முதல் கேள்வி, அது கொஞ்சம் பார்த்து போடுங்க சார். பள்ளிக்கூட காதலியாக வருபவங்க 10 பிரிச்சு போது டேக் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் எனக்கு விட்டுதான் ரீமா சேன். அது வந்து நீங்க லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 20 உங்களுக்கு வந்துருக்கு. ஓ. நான்காவது கேள்வி வந்து எம்மாடி ஆத்தாடி என்ற பாடலை எழுதியவர் வந்து பேரரசு. ஓகே. ஸோ 3 கேள்விகளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா சொன்னீங்க பதில்கள். அவ்வளவு ஃபாஸ்டா. காமாட்சி give 60,000 to லிஜி. ஸோ 60,000 1 லேக்குக்கு விளையாடி நீங்க வின் பண்ணிருக்கீங்க. 40,000 எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் முதல் சுற்றிலேயே பிரியா மட்டும்தான் 80,000. மத்த 3 பேர் கூட ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. ரேவதி, ஸ்ரீனி, லிஜீஷ் 3 பேர் 60லயே இருக்கு. எங்களுக்குலாம் பெரிய மனசு சார், நிறைய கொடுக்கணும்ன்ற மாதிரி. யூனிக்கா இருக்க சார். மொத்தமா கிட்ட கொடுத்துறேன். இல்ல, பிரியா மட்டும் 80,000. அடுத்த ரவுண்ட் விட்டுருவாங்க சார். கொடுத்துரு பிரியா. ஓ, அந்த மாதிரி ஒரு தாராளமான மனசு. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஃபென்டாஸ்டிக். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து காசு மழை கொட்ட போகுது. தனித்தனியா வரீங்க. கண்ணாடி கூண்டுக்குள்ள 1 லேக்குக்கு விளையாட போறோம். எல்லோ பேப்பர்ஸ் அதிகமா பிடிச்சிங்கன்னா 1,500. ரெட் கலர் பேப்பர்ஸ் அதிகமா பிடிச்சிங்கன்னா ஈச் பேப்பர் 1,000 rupees. கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிங்கன்னா ஈச் 200. ஓகே, ரேவதி ரெடியா இருக்கீங்களா? காமாட்சி டேக் ரேவதி டு கண்ணாடி கூண்டு. The time starts now. Luce también que hasta la sombra le conviene.
ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். ரேவதி எப்படி இருந்தது ஃபீல்? சூப்பரா இருந்தது சார். அங்க உள்ள போய் நின்ன உடனே எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. என்னடா இது, ஏதோ புயல் கிட்ட எல்லாம் நிக்க வைக்கிறாங்களே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப பிரில்லியண்டா நீங்க பிளான் பண்ண மாதிரி இருந்தது. எல்லோ கலர் பேப்பர்ஸ் 11 பிடிச்சிருக்கீங்க, 16,500. வாவ். ரெட் கலர் பேப்பர்ஸ் 13,000 ரூபாய். 27 கிரீன் கலர் பேப்பர்ஸ் 5,400. காசுமழை ரவுண்ட்ல ரேவதி அவர்கள் 1 லேக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 34,900. காமாட்சி டியூக் கேஷ் 34,900. ஸோ 34,900 நீங்க வின் பண்ணி செகண்ட் சுற்றுல 94,900ல இருக்கீங்க. அடுத்தது பிரியா, ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். கண்ணாடி கூண்டுக்குள்ள பிரியா. The time starts now. Time up. Fantastic performance, Priya. ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார், நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம், பட் ஒரு earthquake ஃபீல் இருந்தது, பட் நல்லா இருந்தது. நீங்களும் பிளான் பண்ணிருக்கீங்க. yellow color papers 9 பிடிச்சிருக்கீங்க, 13,500. ரெட் நிறைய ஒரு ஆசையை நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெட் ஃபேவரட் கலர் ஆக்சுவலி. ரெட் ஃபேவரட் கலர் சார். அதான் விஷயம். 18 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 18,000. 31 கிரீன் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 6,200. காசு மழையில 1 லேக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் 37,700. காமாட்சி டியூக் கேஷ் 37,700 டு பிரியா. 37,700 இந்த சுற்றுல ஜெயிச்சு உங்க அக்கவுண்ட்ல இப்போ 1,17,700. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள ஸ்ரீனி. ப்ளீஸ் கம் காமாட்சி, டேக் ஹிம். கையிலும் சிக்காமலே வளர்ந்தது Time starts now.
மியூசிக் ஸ்க்ரீனிங் சூப்பரா இருந்தது. நல்ல டான்ஸ். ஆமா சார். அந்த டான்ஸ் அதே மூடோட உள்ள போயிட்டு அதே ஒரு டான்ஸ்ல கொஞ்சம் உடம்புலாம் அடிபட்டுருச்சு சார். லைட்டா தான் சார் இடிச்சாங்க. ஜிம்முக்கு போறாங்களான்னு தெரியல. நீங்க பயங்கர ஒரு மேஜிக் பண்ணிருக்கீங்க. அதாவது உள்ள மாதிரி சார். நீங்க தான் நிஜமா விழுந்துட்டேன் சார் அவங்க இடிச்சதுல. இல்ல மேனேஜ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அந்த நீங்க எல்லாம் கராட்டே எல்லாம் நிறைய தெரியும் நினைக்கிறேன். இனிமே தான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. இப்போ இது தெரிஞ்சதே போதும் உங்களுக்கு. ஃபேண்டாஸ்டிக். 16 எல்லோ பேப்பர் பிடிச்சிருக்கீங்க சார். 24,000. 29 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 29,000. 41 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 8,200. எப்படா எப்ப நான் டிஸ்கலாம் முன்னாடி கஷ்டப்பட்டா பின்னாடி பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இதுதான் காசு மழை ரவுண்ட்ல 1 லேக்குக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 61,200. கேஷ் 61,200 டு ஸ்ரீனி. காசு மழையில எங்களுக்கு நீங்க தந்த கேஷ் வந்து 38,800. அவ்வளவு கொடுத்துட்டேனா? உங்க அக்கவுண்ட்ல இப்போ 1,21,200. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள லிஜீஷ். Look back, look some people, what do you see? A refix with Juvan, hip hop and tumble, Dapper Guten. Are you ready to go? On with the show, Tumble Daisy, let me hear you. Holla, ho, 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 ho. In the house for you people, your very own Simbu. Time starts now. Time up. விஜய் சார், ஒரு என்ன ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ஒரு ராக் ஷோ பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா சார், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அது வரைக்கும் காமாட்சி வந்தாங்க, அதுக்கப்புறம் உள்ள வரலன்னு கொஞ்சம் கஷ்டம். இல்ல பரவாயில்ல சார். என்ன 2 பேர் எப்படி சார்? அதுதான் 3 பேர் சார். வாஸ்தவத்தை செக் பண்ணி காமாட்சி நீங்க என்ன சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். எல்லோ கலர் பேப்பர்ஸ் லிஜேஷ் வந்து 12 பிடிச்சிருக்கீங்க. 18,000. 26 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 26,000. 33 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 6,600. இரண்டாவது சுற்றுல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 50,600. காமாட்சி கிவ் கேஷ் 50,600 டு லிஜிஷ். எங்களுக்கு 49,400 கொடுத்துருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. நான் கொடுக்கவே இல்லை சார். எப்ப பார்த்தா நீங்களே நாங்க வாங்குவோம் இல்ல, மிச்சம் மீதி எங்களுக்கு தானே. சரி. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் 50,600 சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல இப்போ 1,10,600. கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு.
ஃபென்டாஸ்டிக்கா விளையாடுறீங்க ரேவதி, பிரியா, ஸ்ரீனி, லிஜேஷ். ரேவதி 94,900, பிரியா 1,17,700, ஸ்ரீனி 1,21,200, லிஜேஷ் 1,10,600. இப்போ உங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற கேஷ். இந்த ரவுண்டும் 1 லேக்கு விளையாட போறோம். தனித்தனியா 5 கேள்வி. ஒவ்வொரு கேள்வி நான் கேட்கும் போது டிஸ்பிளேல 20,000 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா அதுக்கு பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு. யோசனை பண்ணிட்டே இருந்தா சைபரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ரேவதி, ரெடியா இருக்கீங்களா? Yes, sir. முதல் கேள்வி, கூட்டுறவு கொடியில் உள்ள நிறங்கள் எத்தனை? 7. 7 ரைட் ஆன்சர். 19,700. ரொம்ப ஃபாஸ்டா சொல்றீங்க. இரண்டாவது கேள்வி, 3 முறை உலக ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் குத்து சண்டை வீரர் யார்? நல்லா யோசனை பண்ணுங்க, டைம் இருக்கு. 3 முறை ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார். சண்டை வீரர், குத்து சண்டை வீரர். முகமது அலி. முகமது அலி. ஃபேன்டாஸ்டிக். 400 ரூபாய் கொடுத்தாரு அவர். சூப்பர். முகமது அலி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யா, ஐடியா இருக்கு, தெரியும், பட் ஆனா வர. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கிரேட். மூன்றாவது கேள்வி, ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நேருஜி. நேருஜி ரைட் ஆன்சர். 19,200. நான்காவது கேள்வி, அக்டோபர் 2 யாருடைய நினைவு நாள்? காந்தி ஜெய் சாரி யாருடைய நினைவு நாள்? க்ளூ கொடுக்கவா? தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர். The great personality. அவ்வளவுதான் சொல்ல முடியும். காமராஜர். காமராஜர் ஐயா. அக்டோபர் 2 வந்து காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். 2,400 வின் பண்ணிருக்கீங்க. ஐந்தாவது கேள்வி ரேவதி, இந்தியா திரைப்பட உலகின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தாதா சாஹேப் பால்கே. தாதா சாஹேப் பால்கே ரைட் ஆன்சர். 17,200. ரேவதி, உங்க ஜெனரல் நாலேஜ் பயங்கரமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க நார்மலா? என்ன இருந்து என்ன சார், ரொம்ப லேட்டா வருது எல்லாம் வர்றதுக்கு. மணி 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 ரவுண்ட்ல உங்க பிரெயின் யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா டைம் கீப் அப் பண்ணி சொன்ன பதில்களுக்கு நீங்க வென்ற காசு வந்து 1 லேக்கு விளையாடி 58,900 வின் பண்ணிருக்கீங்க. காமாட்சி give cash 58,900 to ரேவதி. இப்போ உங்க அக்கவுண்ட்ல 1,53,800. கிரேட். அடுத்த கேள்விகள் 5 கேள்வி பிரியா அவர்களுக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். பிரியா ஜெனரல் நாலேஜ் அதிகமா? ஆன்சர் பண்ணோட தெரியும் சார். டிஸ்பிளே பாருங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். 20,000. நான் கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி, அப்துல் கலாம் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ரைட் ஆன்சர். 15,500. இரண்டாவது கேள்வி, விஞ்ஞானத்தின் மாந்திரீகன் என அழைக்கப்படுபவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். ஆல்வா எடிசன் ரைட் ஆன்சர். 17,500. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கிரேட். மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் கலிபோர்னியா என்று எந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது? இந்தியால ஒரு ஸ்டேட் வந்து கலிபோர்னியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேரளா. கேரளா. நல்லா திங்க் பண்ணுங்க. பஞ்சாப். பஞ்சாப். பஞ்சாப் ரைட் ஆன்சர். 5,600 பண்ணிருக்கீங்க. நான்காவது கேள்வி, ISI என்பது எந்த நாட்டு ராணுவத்தின் பிரிவு? பாகிஸ்தான். பாகிஸ்தான் ரைட் ஆன்சர். 19,500. ஐந்தாவது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாக உள்ள தீவு எது? லக்ஷ்மதி. அதாவது அவங்க கவர்மெண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், அது தீவு. மலேசியா இதெல்லாம் கூட தமிழ் பேசுவாங்க. இதெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க மந்திரிகள், மினிஸ்டர்ஸ் நிறைய பேர். பட் தீவு சைபரா? பிரியா ஃபென்டாஸ்டிக்கா பதில் சொல்லிட்டு மணி 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 ரவுண்ட்ல 1 லேக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 58,200. காமாட்சி give cash 58,200. மணி 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 சுற்றுல எங்களுக்கு நீங்க கொடுத்த கேஷ் வந்து 41,800. தந்த பிறகு நீங்க வின் பண்ண கேஷ் 58
200 சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல இப்போ 1,75,900. அடுத்த 5 கேள்விகள் ஸ்ரீனி. ரெடி சார். கேள்வி கேட்காமலே பதில் சொல்றது. சார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப், அது ரிமோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவேன் அந்த டிவி. இது உங்க கையில கொடுக்கணுமா? ரிமோட் அவங்க கிட்ட இல்லடா. ஒரு நல்ல ஐடியா தான், பட் ரிமோட் இல்லை என் கையில. ஓகே சார். 5 கேள்வி 1 lakh வெல்லலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் தேர்தல் ஆணையர்கள் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள்? கவர்னர் சார். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அவங்க? ஆன்சர் கரெக்ட் தான் சார். கவர்னர் தான் சார். இல்ல, பிரசிடென்ட் சார். பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். ரைட் ஆன்சர். 11,200. இரண்டாவது கேள்வி, உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை அதிக முறை வென்ற நாடு எது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. ரைட் ஆன்சர். 19,200. இது கேள்வி கேட்காமலே இருக்கலாம். 19,000க்கு மேலதான் போகுது எல்லாம். மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டின் பணப்பயிர் எது? தஞ்சாவூர். பணப்பயிர் எது? நெல் சார். நெல். நல்ல யோசனை. அரிசி. அரிசி. நெல். நெல் சார். இல்ல, இன்னொன்னு மெயின். அரிசி. கோதுமை. நல்ல யோசனை பண்ணுங்க. பருத்தி. பருத்தி, காட்டன். ரைட் ஆன்சர். 3,900. இப்போ நல்ல வேல்யூவா தான் இருக்கு. நீங்க ரேட் குறைச்சிட்டீங்க இப்போ. நான்காவது கேள்வி, டிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? டிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? டிடிபி ஃபர்ஸ்டே திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். டிடிபி. டிடிபி. டி என்ன? தெரியல சார். அதாவது டிஸ்க் டாப் பப்ளிகேஷன். Okay, டிடிபி. sir. சைபர். சந்தோஷம். ஐந்தாவது கேள்வி, சீன பெருஞ்சுவரின் நீளம் எவ்வளவு? 4,500 கிலோமீட்டர் சார். 4,500 கிலோமீட்டர்ஸ். ரீசெண்டா படிச்சேன். 4,500 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் குறைங்க. 300. இன்னும் கொஞ்சம். 200. இன்னும் கொஞ்சம். 4,100. எஸ், 4,100. 9,400. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீனி, வாட் எ டைமிங். கரெக்டா டைம்ல நீங்க பதில்கள் சொல்லி இந்த ரவுண்ட்ல மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 1 lakh விளையாடி 43,700 வின் பண்ணிருக்கீங்க. காமாட்சி give 43,700 to Srini. 43,700 நீங்க வின் பண்ண கேஷோட சேர்த்து இப்போ உங்க அக்கவுண்ட்ல 1,64,900. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சார். அடுத்த 5 கேள்விகள். லிஜீஷ், ரெடியா இருக்கீங்களா? ஸ்கூல்ல கேட்டாலே நான் போக மாட்டேன் சார். கொஸ்டின் கேட்டானா நீங்க வச்சுங்க சார். அந்த 1 லட்சம் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதான். ஸ்கூல்ல எல்லாம் எப்படி படிச்சீங்க? எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க தான்? எல்லாரும் படிச்சாங்க, நான் படிக்கல சார். நான் போவே இல்லை அந்த பக்கம். இது ஒரு நல்ல முயற்சி அது. ஆமா, ஏன்னா மத்தவங்களை படிக்க வைக்கிறோம்ன்ற ஒரு திங்கிங் வருது இல்லையா? இந்த ஒரு நல்ல மனசு. டெய்லி கொஸ்டின் கேட்டா சத்தியமா போவே மாட்டேன் சார். வெளியே நின்றுவேன். அப்போ மாசத்துல எத்தனை வாட்டி போவீங்க கிளாஸ்க்குள்ள? அதான் அவங்களா பார்த்து தான் கொடுப்பாங்க. ஆமா, கிரிக்கெட் விளையாடுறதுக்காக உள்ள போவோம் ஸ்கூலுக்குள்ள. ஓ, அந்த 2 நாள் ஸ்கூல் இருக்காது. ஆமா. மத்தபடி மத்த நாள்ல ஸ்கூல் பார்க்கலாம் போக முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் போக கூடாது அவங்களாம் தடுத்து பார்ப்பேன். பட் போயிடுவானுங்க. கரெக்டா சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கை வந்தாச்சு எனக்கு. டிஸ்பிளே பாருங்க. முதல் கேள்வி, ஒருவரின் மரணத்தை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும்? 21 நாள் சார். 21 19,000. எப்படி அது கரெக்டா நீங்க? அதுவா வந்துச்சு சார். அட்டர்ல. கிரேட். இரண்டாவது கேள்வி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எங்குள்ளது? சார் நிச்சயமா சவுத்ல கிடையாது. புனே, டெல்லி. டெல்லி. பீல ஸ்டார்ட் ஆகும் ஊர் பேர். பஞ்சாப். அது ஸ்டேட். யாருமா தப்பா சொன்னது? புனே தான் சார். இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் அதுக்கு போயிடுச்சு சார். பாட்டியாலா. பட்டாயா கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டியாலா இப்பதான் கேள்விப்படுறேன். பட்டாய் இந்தியால இல்ல. அதுதான், அதுவே தெரிஞ்சு தெரியல பாருங்க நம்மளுக்கு. மூன்றாவது கேள்வி, G7 கூட்டமைப்பில் புதிதாக சேர்ந்து G8 அமைப்பாக ஆக்கிய நாடு எது? ஜப்பான். பெரிய கண்ட்ரி. பெரிய நாடு. 4-5 பேர் சொல்லுங்க. யூரோப்.
ரஷ்யா. ரஷ்யா. Right answer. போச்சு. 3400. Great. எங்க சார் நான் 3500 ரூபாய்க்கு எங்க சார்? இல்ல என்ன உங்களுக்கு வந்துருச்சு. என்ன கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்க? ஓ அது சொல்றீங்க. 4வது கேள்வி. பாகிஸ்தான் நாடு உருவாக ஆலோசனை வழங்கியவர் யார்? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. பரவாயில்ல மேட்டர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 14,600. அவர் தான் அந்த பிளானை கொடுத்தது. அப்படியே முகமது அலி ஜின்னா. 5வது கேள்வி. முதலில் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் யார்? மதர் தெரேசா. மதர் தெரேசா. ரைட் ஆன்சர். அது தெரியும். 19,100. ஸ்கூலே போகாம நான் எவ்வளவு ஆன்சர் பண்றேன். ஸ்கூலே போகாம நான் எவ்வளவு ஆன்சர் பண்றேன் பாருங்க. இதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கே போக தேவையில்லை. போனால Dijish Pakshi give cash. 56,100 இந்த சுற்றுல உங்களுக்கு, 43,900 எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,66,700. ஓகே சூப்பர். நிறைய காசு சம்பாதிச்சிருக்கீங்க. அடுத்த ரவுண்டு வந்து 2 lakhsக்கு விளையாட போறோம். ஸோ 2 lakhsக்கு விளையாட போறீங்க. ஸோ தனித்தனியா வர்றீங்க. 50,000க்கு மேல இருக்கும் அந்த காசு. 50,000 1 minute-க்குள்ள நீங்க எண்ணிட்டீங்கன்னா உங்க காசு உங்களுக்கு. இல்லைன்னா கோதாவில் அப்படியே கூண்டுக்குள்ள தள்ளி விடுவார். என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். தட்ஸ் இட். முதல்ல விளையாட வர உங்க ரேவதி, ப்ளீஸ் கம். காமாட்சி give more than 50,000 cash. ரேவதி ரெடியா இருக்கீங்க இல்லையா? ஓபன் த டோர். ஓகே ரேவதி, அதாவது ஃபுல் ஆகாததுனால இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு சேர வேண்டிய 2 லட்சம் எங்களுக்கு வருது. ஓகே. ஸோ அது நினைச்சு பெருமைப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். அடுத்ததாக விளையாட வரும் பிரியா, ரொம்ப உற்சாகமா இருக்குங்க. ப்ளீஸ் கம். காமாட்சி give cash. Open the door. என்ன ஒரு அற்புதமான ஒரு, அதாவது இவங்க அந்த ஜம்ப் பண்ணது கூட ஒரு சின்ன உடம்புக்கு ஒரு நோவு இல்லாம, பரவாயில்லை நீங்க அங்கே இருங்க, நான் கேஷோட அங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான ஜம்ப். அந்த ஜம்புக்கே அந்த 2 லட்சம் நாங்க வச்சுக்கலாம். சந்தோஷம். தேங்க்யூ பிரியா, கிரேட், குட் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக ஸ்ரீனி அவர்களே வாங்க. Kamakshi give cash. Open the door.
வாட் அட்டெம்ப்ட், சூப்பர். 46,000 வரைக்கும் வந்துட்டீங்க. ஓகே சார். ஜஸ்ட் அந்த 4,000 3,000க்குள்ள நடந்த ஒரு ஜிமிக்கு தான் இதெல்லாம். அதுக்கு கழிச்சிட்டு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல அது நாங்க வாங்குவோம். So, அந்த சந்தோஷத்துல நீங்க வந்து வாழ்க்கையில நிறைய சம்பாதிக்கலாம். அந்த 2 லட்சம் எங்களுக்கு. தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். அடுத்ததாக லிஜி, ப்ளீஸ் கம். Kamakshi give cash 50,000. Open the door. சூப்பர் அட்டெம்ப்ட். இந்த பாக்கெட்ல இருக்கிற கேஷ் காமாட்சி கொடுத்துட்டு போங்க. விஜய் ஃபேண்டாஸ்டிக். அதாவது லாஸ்ட்ல ஒரு 8,000 9,000 தான் இருந்தது. 2,500 தான் சார். இல்ல இல்ல இல்லையா? 500 கிடையாது. அதுல 11,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சீங்க. இதுல இருக்கிறது அப்படியே அந்த அதுக்குள்ள போய் கூட கூண்டுக்குள்ள நீங்க வந்து பிடிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்காகவே நாங்க வந்து 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கோம். நன்றி. ரேவதி வந்து இந்த எபிசோடு முடியும் போது அவங்க அக்கவுண்ட்ல 1,53,800. லிஜேஷ் 1,66,700. ஸ்ரீனி 1,64,900. இந்த எபிசோடு அட்டகாசமா விளையாடி டாப் அமௌண்ட் கலெக்ட் பண்ண பிரியா 1,75,000. ப்ளீஸ் கம், எல்லாரும் வாங்க. Kamakshi give 1,75,900. ரொம்ப நல்லா விளையாடுங்க. தேங்க்யூ சார். எப்படி இருந்தது? சூப்பரா சார். காசு தான் தரல. அதுதான் வெரைட்டி. எல்லா காசையும் கொடுத்து திரும்பி எடுத்துக்கிட்டீங்க. ஃப்ரீயா கிட்டே கொடுத்துட்டீங்க. சோ நல்லா என்ஜாய் பண்ணீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. ஒரு டான்ஸ் அட்டகாசம். பாய் பாய். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம்.